நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. ஒரே இரவு 2 இடங்கள் 3 கொலைகள். மனைவி மீதான ஆத்திரத்தில் எந்த தவறும் செய்யாத 3 அப்பாவிகளை கொன்ற கொடூரம். ஒரு கொலைக்கு பின் வீட்டிற்கு சென்று ஆழ்ந்து தூங்கிவிட்டு மீண்டும் வெறியாட்டம் ஆடிய அரக்கன். கொலையாளி சிக்கியது எப்படி? நடுராத்திரி நடந்தது என்ன? ஒரே நைட்ல நடந்த 3 கொடூர கொலை சம்பவங்கள்னால ராணிப்பேட்டை மாவட்டமே வெலவலத்து போயிருக்கு. ராணிப்பேட்டை வாலஜாப்பேட்டை பக்கத்துல உள்ள கீழ் புதுப்பேட்டையை சேர்ந்த ராஜேந்திரன் பாரதி தம்பதிக்கு புவனேஸ்வரி உட்பட 2 மகள்கள் இருக்காங்க. புவனேஸ்வரிக்கும் கொடைக்கல் பகுதியை சேர்ந்த பாலுவுக்கும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்குது. இந்த தம்பதிக்கு இப்போ 4 வயசுல பெண் குழந்தை இருக்கு. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பாலு ஒழுங்கா வேலைக்கு போகாம மது போதையில வீட்டுக்கு வந்து புவனேஸ்வரி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டிருக்காரு. பாலுவுடைய குடிப்பழக்கத்தால கணவன் மனைவிக்குள்ள நித்தமும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால கடந்த 2 வருஷமாவே புவனேஸ்வரி கணவரை பிரிஞ்சு குழந்தையோட தன்னுடைய அம்மா வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. புவனேஸ்வரி தன்னுடைய கணவர் பாலு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தப்போ எதிர் வீட்டுல விஜய்ங்கிற இளைஞர் தன் அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பாலுவுடைய சித்தப்பா மகன்தான் இந்த விஜய். இவருக்கு இன்னும் திருமணமாகல. எதிர் வீட்டுல உள்ள பாலுவுக்கும் அவருடைய மனைவி புவனேஸ்வரிக்கும் இடையில அடிக்கடி சண்டை நடக்கிறதையும் அதனால புவனேஸ்வரி கண்ணீர் சிந்திட்டு இருந்ததையும் விஜய் கவனிச்சிருக்காரு. ஒரு நாள் பாலு வீட்டுல இல்லாத நேரத்துல புவனேஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக விஜய் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. உறவுக்கார பையன் தானேன்னு நினைச்சு புவனேஸ்வரியும் விஜய் கிட்ட பேசி பழகி இருக்காங்க. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறின உறவா மாறியிருக்கு. ஆனா இந்த விஷயம் பாலுவுக்கு அப்போ தெரியல. தன்னை விட்டு பிரிஞ்சு போய் அம்மா வீட்டுல இருந்த மனைவி புவனேஸ்வரிய தேடி போய் பாலு பல முறை சமாதானம் பேசியிருக்கான். ஆனா புவனேஸ்வரி கணவர் கூட சேர்ந்து வாழ மறுத்துட்டாங்க. இதுக்கிடையில புவனேஸ்வரியும் விஜயும் ஒசூர்ல தனியா வீடு வாடகைக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்காமலேயே ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் புவனேஸ்வரி கர்ப்பமாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ் புதுப்பேட்டையில உள்ள தன்னுடைய தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்காக போன புவனேஸ்வரி கடந்த சில மாதங்களா தாய் கூட தான் தங்கி இருந்திருக்காங்க. இப்போ புவனேஸ்வரி 8 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புவனேஸ்வரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் கணவர் பாலுவுக்கு தெரிய வந்திருக்குது. 2 வருஷமா நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிற மனைவி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு பாலு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்பதான் புவனேஸ்வரி விஜய் கூட ஒசூர்ல தனியா போய் தங்கியிருந்ததும் புவனேஸ்வரியுடைய கர்ப்பத்துக்கு காரணம் விஜய் தானும் தெரிய வந்திருக்குது. விஷயம் தெரிஞ்சு ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன பாலு மூக்கு முட்டை குடிச்சிட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் தகராறு பண்ணியிருக்கான். வாக்குவாதம் முற்றி போய் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து புவனேஸ்வரிய குத்த பார்த்திருக்காரு பாலு. அப்போ புவனேஸ்வரிய தள்ளி விட்டுட்டு குறுக்க வந்த தாய் பாரதி பாலு கையில இருந்த கத்திய தன் கையால பிடிச்சு தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அது மட்டுமில்ல, நான் இவனை பாத்துக்கிறேன், நீ தப்பிச்சு ஓடிருன்னு மகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. தாய் சொன்னதை கேட்டு 8 மாச கர்ப்பிணியான புவனேஸ்வரி வேக வேகமா பின்வாசல் வழியா தப்பிச்சு ஓடியிருக்காங்க. இதுக்கிடையில என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு முதல் காரணமே நீதான்னு மாமியார் பாரதி கிட்ட ஆக்ரோஷமா கத்துன பாலு முதல்ல உன்னை கொல்லணும்னு சொல்லி கத்தியை எடுத்து குத்தியிருக்கான். உடனே பதறி அடிச்சுக்கிட்டு பாரதி தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஆனா அப்பவும் விடாத பாலு மாமியார் பாரதிய ஓட ஓட விரட்டி கத்தியால சர்ற மாதிரியா குத்தி கொன்னிருக்கான். இது நடந்தது நைட்டு 9:30 மணி இருக்கும்.
மாமியார் கதையை முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போன பாலு அங்க செல்போனை சார்ஜ் போட்டுட்டு படுத்து தூங்கியிருக்கான். அதுக்கப்புறம் நடுராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்ச பாலு இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த விஜய் தான் நினைச்சு கோவப்பட்டிருக்கான். கொடைக்கல் பக்கத்துல உள்ள புது குடியனூர்ல விஜய் புதுசா வீடு கட்டி சமீபத்துல தான் பால் காய்ச்சி அந்த வீட்டுல குடியேறி இருக்கான். விஜய தேடி நேரா அந்த புது வீட்டுக்கு போன பாலு வாசல் கதவை தட்டி இருக்கான். வீட்டுல விஜய் இல்லாததால விஜயுடைய அப்பா அண்ணாமலை கதவை திறந்திருக்காரு. அவர்கிட்ட உங்க மகன் எங்கன்னு பாலு கோபமா கேட்டிருக்கான். அவன் வீட்டுல இல்லைன்னு சொன்னதும் அண்ணாமலைக்கும் பாலுவுக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்குது. அந்த வாக்குவாதத்துல பாலு கீழே கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து தன்னுடைய சித்தப்பாவான அண்ணாமலை தலையில சரமாரியா அடிச்சிருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அண்ணாமலை துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. விஜய் கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் இருப்பான்னு நினைச்சு வீட்டுக்குள்ள போயிருக்கான் பாலு. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தும் விஜய் அங்க இல்ல. ஒருவேளை மாடியில இருப்பானோன்னு நினைச்சு அங்க போய் பார்த்திருக்கான். ஆனா அங்கேயும் விஜய காணோம். ஆனா முதல் தளத்துல உள்ள வீட்டுல விஜயுடைய அம்மா ராஜேஸ்வரி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. விஜய் மேல கொலை வெறியில இருந்த பாலு விஜய் கையில சிக்காததால அந்த கோபத்தை அவங்க அம்மா மேல காட்டியிருக்கான். ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த விஜயுடைய அம்மா, அதாவது தன்னுடைய சித்தி ராஜேஸ்வரிய இரும்பு கம்பியாலேயே அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு பாலு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அதுக்கப்புறம் நேரா தன்னுடைய வீட்டுக்கு போன பாலு அங்க படுத்து தூங்கி இருக்கான். திரும்ப காலையில எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லி சரணடைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரே நைட்ல 3 பேரை கொன்ன பாலுவை கோர்ட்ல ஆஜர்படுத்தி போலீஸ் ஜெயில்ல அடைச்சிருக்காங்க.